சகோதரர்களே, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததோட பாவி பாப்பான், ஓஹோ இதுதான் உலகத்தில் சொன்ன நரகமா? அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை கண்டவுடன் யௌமைதி யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு அப்பதான் புத்தி வருமாம். பாவிகளுக்கு உலகத்தில் எவ்வளவு சொல்லி விளங்காதாக்களுக்கு அங்க புத்தி வருமா? அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன செய்ய வாப்பா? ஒன்றும் செய்யலா, போ நரகத்துக்கு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்ட பயத்தை எடுப்போம். நரகவாதிகளுக்கு நரகம் காட்டப்படும், சொர்க்கவாதிகளுக்கு என்ன? சொர்க்கவாதிகள் சுவர்க்கம் போவதற்கு முன்னாலே விருந்து நடக்கும், அல்லாஹ்ட விருந்து. புகாரிலிருந்து பேசுறேன் நான். அல்லாஹ் ஒரு ரொட்டி சுடுவான், அல்லாஹ் ரொட்டியை தயாரிப்பான். அது எவ்வளவு பெரிய ரொட்டின்னு சொன்னா, இந்த உலகத்தை விட பெரிய ரொட்டி, உலகத்தை விட பெரிய ரொட்டியாம். கற்பனை பண்ணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை பாக்கியத்தை தருவானாக. உலகத்தை விட பெரிய ரொட்டி, புகாரி ஹதீஸ். அங்க இங்க இல்ல, ஆதாரம் கேட்கல யாருக்கும். உலகத்தை விட பெரிய ரொட்டி. ரொட்டிக்கு கறி என்ன? ரொட்டியை சும்மா திங்கலாமா? கறி வேணுமே. மீன் கறியும் மாட்டு கறியும். இதாமுஹா சௌருன் வஹூத், சும்மா மீன் இல்ல, திமிங்கில கறி. திமிங்கிலம். சௌர் பொட்டமாடல்ல, காளை மாடு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிகளுக்கு விருந்து நடக்கும். யக்குலு மின் ஸாயிதி கபிதிஹா 70000. அந்த மீன் ஈரல் இருக்கிற ஈரல், மீன் கறியில் இருக்கிற ஈரல், அந்த ஈரலை மாத்திரம் 70000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்களாம். இங்கால நரகம், அங்கால விருந்து. நரகத்தை காட்டியதற்கு பின்னால் நேரம் முடியுது சகோதரர்களே. நரகத்தை காட்டியதற்கு பின்னால் முதலாவதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். அவ்வலு மன் யுதுஆ யௌமல் கியாமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த நிக்கிறாங்க எல்லாம் உங்களோட புள்ளைகள் தான். நிக்கிறாங்கல்லாம் யாரு? உங்களோட பரம்பரை. இதிலிருந்து நரகவாதிகளை வேறையாக ஆக்குங்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கூட்டம்? உண்டா ரெண்டா? அவர் ஏழை, இவர் பணக்காரன், அவர் படிச்சவன், இவன் பாமரன், அவன் அரசன், இவன் ஆண்டி, அவன் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம். இந்தியால சாதி பிரச்சனை, எத்தனை கூட்டம். பணத்தோட வந்தா மதிப்பு, கார்ல வந்தா மதிப்பு, புஷைக்கல்ல வந்தா திரும்பியும் பார்க்க மாட்டான். மறுமையில ரெண்டே ரெண்டு கூட்டம், கியாமத்துல ரெண்டு கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், இரண்டாவது நரகவாதிகள். உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை, எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான், என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்துல உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது, இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா அவன் சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பேலாது. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம்.